பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா அவங்கள நல்ல பாருங்க அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் சார்பாக மகளிரணி சார்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச மகளிர் தின விழாவில் என்னையும் ஒரு பங்காக இங்கே அழைத்ததற்கு என்ஆர்டி அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்னால் பேசிய வந்திருக்கக்கூடிய அனைத்து அவார்டு வாங்க வந்திருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உறுதிமொழி ஏற்ற சகோதரி விக்டோரியா பாக்கியராஜ் அவர்களுக்கும் அன்பு சகோதரி வரவேற்புரையாற்றிய ஆரோக்கியராணி சகோதரி நளினி மகேந்திரன் மற்றும் இந்த நோட்டீஸில் கண்டுள்ள அனைத்து நிர்வாகிகள், அனைத்து நிலைகளிலும் உள்ள நிர்வாகிகள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து முதல்ல நம்ம வாழ்த்துக்கணும். இன்றைக்கு நம்முடைய தினம், நமக்கான தினம். ஆனால் இன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய நாம் மகிழ்வாக ஒவ்வொரு மாற்றி மாற்றி நமக்குள்ளே வாழ்த்து சொல்லக்கூடிய இந்த தினம் என்பது ஒரு வரலாறு கொண்ட ஒரு தினம். அதாவது 1700களில் மேலை நாடுகள் சொல்லக்கூடிய மேலை நாடுகளிலேயே பெண்கள் என்பது ரொம்ப கட்டுப்பாடா, அடிமையா, அவங்களுக்கு ஒரு சம ஊதியம் கிடைக்காம 24 மணி நேரமும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடிமைத்தனம் கொண்ட, ஓட்டுரிமை வாக்குரிமை கூட இல்லாத நிலையில்தான் அன்றைக்கு பெண்கள் இருந்த ஒரு தருணம். அதிலே போராடி போராடி பல்வேறு காலகட்டங்களில் பெற்ற சுதந்திரம், முதல் வெற்றி வாக்குரிமை, சம உரிமை, ஊதியம், இப்படியாக பேச்சுரிமை, இப்படியாக பெற்ற தினம். இன்றைக்கு நம்மெல்லாம் அட்வான்ஸா நாட்டை ஆளக்கூடிய அளவில் அட்வான்ஸா இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம். பொதுவா பொருளாதார ரீதியாக பெண்கள் நம்ம ஒரு இண்டிபெண்டன்சி, தனித்துவம் அப்படி என்னைக்கு வரும் பொழுது நம்ம அறியாம இந்த அடிமை அப்படிங்கிறதெல்லாம் விட தன்னம்பிக்கை என்பது நமக்குள்ளே வரும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும், எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம், சமாளித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெண்களுக்கு எப்போ வருதுன்னா, பொருளாதார ரீதியாக என்னால் இதை சமாளிக்க முடியும், நான் இதை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்ற உங்களுக்கு என்ற அந்த தனித்துவம் என்பது, அது கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு அந்த இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறதும் நமக்குங்கிற உரிமை எப்போ வருதுன்னா, நிச்சயமாக பொருளாதாரம் என்பது முக்கியம். அந்த பொருளாதாரம் எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல முதல்ல அதுக்கு அடிப்படை கல்வி. அந்த கல்விக்கு அப்புறம் உயர்கல்வி, உயர்கல்விக்கு அப்புறமா வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த பெண் கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அந்த காலத்துல பெண்களை நீங்க யோசிப்பாங்க. நானே லா காலேஜ், மதுரை லா காலேஜில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது என்னை விடவே இல்லை. ஆம்பளை பிள்ளைங்க படிக்கிற, ஜென்ஸ் படிக்கிற கோ எஜுகேஷன்லயா கொண்டு போய் விடணும்னு ஒரு அப்ஜெக்ஷன் வீட்டில் இருந்த பெரியவங்க, தாத்தா பாட்டி அப்படிலாம்.
ஹாஸ்டல்ல தங்கியா பொண்ணு அனுப்பணும் அப்படிங்கிறது எப்போ 80s. அதை மீறி நம்ம எங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, எல்லாம் வந்தோம். ஆனா இப்ப பாருங்க பயங்கர அட்வான்ஸ் ஆயிட்டோம். நம்மளே நம்ம குழந்தைங்களை அனுப்புறோம். முன்னாடிலாம் நமக்கு ஒரு சினிமாவுக்கு போகணும்னா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கணும், வீட்டில் உள்ளவங்களோட பர்மிஷன் வாங்கணும். இந்த ஜெனரேஷன் இல்லை. இப்போ எனக்கு வயசு 60, 59, அந்த அக்டோபர் வந்து 60. அப்போ நாங்கள் காலேஜ்லயோ ஸ்கூல்ல படிக்கும் பொழுதெல்லாம் ஒரு சுதந்திரம் இருந்தா கூட ஒரு கட்டுப்பாடான சுதந்திரம் இருந்தது. அதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தது. படிக்க விடுறதில்லை, காலேஜுக்கு அனுப்புறதில்லை, அந்த ஸ்கூலுக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே இருக்கிற ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்புறது. இதன் காரணமாகவே நிறைய விஷயங்கள்ல தன்னம்பிக்கை பெண்களுக்கு இல்லாமல் போன சூழ்நிலையெல்லாம் இப்ப மாறிடுச்சு. மாறின இந்த ஒரு சூழ்நிலையில ரொம்ப அட்வான்ஸாகவும் நம்ம போயிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, நமக்குன்னு ஒரு பண்பு இருக்கின்றது. அதை நாம் எதிர்கொண்டு வர வேண்டும். இன்னொன்னு, நம்ம குழந்தைங்க இப்ப நிறைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க. அப்போல்லாம் ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தத்துல மாப்பிள்ளை, முறை மாப்பிள்ளை அப்படிங்கிறதுலாம் விருப்பம் இல்லாமல் அந்த தனி பெண்ணுக்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கும். உயர்கல்விக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. அப்ப அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே அந்த குழந்தை குடும்பம் நடத்துறது, குழந்தை பெற்றுக்கிறதுல என்னன்னே தெரியாம ஒரு கோர்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்லாம் இப்ப மாறிடுச்சு. அப்படிலாம் இருந்த காரணத்தினாலதான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களுக்கு என்ற அந்த அடிமையாவே வீட்டில் இருக்கணும், காலையில எழுந்திரிச்சா இதான் ரொட்டீன் அப்படிங்கிறதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ உள்ள ஜெனரேஷன் என்ன நினைக்கணும்னா, இப்போ படிச்சுட்டு இருக்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்க, இப்போ இந்த 25, 30s உள்ள 35 வரைக்கும் கூட உள்ளவங்கெல்லாம் உங்களுக்காக அன்றைக்கு உங்களுடைய தாயா, உங்களுடைய பாட்டி தன்னுடைய எத்தனையோ விஷயங்களை தியாகம் செய்து அவர்கள் பெரியவர்கள் சொன்ன விஷயங்களுக்காக நாம் முன்னேற்றத்துக்காக, நான் படிக்கல, நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணு படக்கூடாது, படிக்க வைக்கணும்னு எத்தனையோ தாய்மார்கள் அனுப்பியதை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக கல்வி பொருளாதாரத்தில் உள்ள ஒரு தனித்துவம் என்பதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி, அதை நம்ம வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் நான் அம்மாவை பற்றி பேசல, புரட்சி தலைவியை பேசினேன்னா அதுக்கு வந்து ஒரு சால சிறந்தது இல்லை. இன்னைக்கு நல்லா சேஃப்டியா அரசியல்ல வந்து நல்லா சவுத்து, எங்க ஊரெல்லாம் ராமநாதபுரம், சிவகங்கை, நான் அட்வொகேட் பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே. சென்னை என்பது 2000 இங்க வரும் பொழுது ரொம்ப புதுசு. ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் ஒரு படித்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தது என்பது எனக்கெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவங்கள முன்னுதாரணமா வச்சுதான் அவங்க இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு என்று அவங்க பேசும் பொழுது, மீட்டிங்ல சொல்லும் பொழுது எல்லாமே இந்த பெண் அப்படின்னு வரும்போது அவங்க கொடுத்த தீர்க்கமான உறுதியான சம உரிமை. கட்சியில எந்த போஸ்டா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு என்று முக்கியத்துவமும் அவர்களுக்கு என்ற சம உரிமையை வழங்கிய தலைவியை கொண்டு புரட்சி தலைவர். அதுக்கடுத்து நாங்கள் பார்த்த அதிமுகல அம்மா காலத்து ஆட்கள்ல அவங்க அவ்வளோ உறுதியா இருப்பாங்க, அவ்வளோ தன்னம்பிக்கையை கொடுத்தாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை சோதனைகள் வந்தாலும், இப்போ நம்ம ஏதாவது போய் அம்மா கிட்ட சொன்னோம்னா, நான் பார்க்காத பிரச்சனையாம்மா, நான் எதிர்கொள்ளாத பிரச்சனையா, இந்த அரசியலில் நான் இந்த எவ்வளோ வந்திருக்கேன்னா எவ்வளோ விஷயங்கள், இதெல்லாம் தாண்டி தான் வரணும். விமர்சனத்திற்கு செவி சாய்க்க கூடாது. இன்னொருத்தருக்கு நம்ம நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு எப்பவுமே ப்ரூவ் பண்ணணும்னு எப்பவுமே நினைக்க கூடாது. உன் மனசாட்சிக்கு ஒரு குடும்பத்திற்கு நீ நேர்மையாகவும் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். உன் சார்ந்த குடும்பம்
உன்னை வளர்த்த பெற்றோர், உன்னை உருவாக்கிய குடும்பம், படிக்க வைத்த குடும்பம், உன்னை நம்பி திருமணம் செய்த கணவர், உன்னை நம்பி திருமணம் செய்து ஏற்று குழந்தை பெற்று குடும்பம் நடத்தக்கூடிய அந்த குடும்பம், அவர்களுக்கு நாம் நேர்மையாக, உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக இருந்தால் மட்டுமே போதும். மற்றவர்களுக்கெல்லாம் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அதனால நம்ம எனர்ஜி எப்பவுமே பாசிட்டிவா நமக்காக இருக்கக்கூடிய அந்த சூழலை கொண்டு வர வேண்டும். நாம் இன்றைக்கெல்ல என்றென்றைக்கும் நம் பெண் சமுதாயம் ஜெயித்து வெற்றி பெற்றக்கூடிய ஜெயமான ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருமே நாம் அனைவருமே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய குடும்பத்துல எந்த முடிவெடுத்தாலும் எந்த வேலை பார்த்தாலும் நம்ம இல்லாம நம்ம குடும்பம் இல்லை. பெண்கள் இல்லாமல் எந்த குடும்பமும் இல்லை. சாதாரணமான ஏழை குடும்பமாக இருந்தாலும், நடுத்தர குடும்பமாக இருந்தாலும், பெரிய குடும்பமாக இருந்தாலும், நாம் அனைவருமே நாம் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு உள்ள அதை முறைப்படுத்தக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சிப்பாய்கள் தான் நாம் என்ற தன்னம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையை தொடர்வோம் என்று சொல்லி இங்கே என்னை அழைத்த அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி, உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, அவார்டு வாங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்றேன். நான் ரொம்ப நேரம் இருந்துருவேன். எனக்கு எலெக்ஷன் டைம் எல்லாமே இந்த 2-3 நாள் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்கிறதுனால நிறைய வெரிஃபிகேஷன், நிறைய வேலைகள். காலையில எங்க அண்ணா நகர் தொகுதியிலோட ICF, அதாவது பெரம்பூர் பார்டர்ல தான் வரும் அந்த ரயில்வே காலனி, இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி, ICF சவுத் காலனியில தான் உட்காந்து அவங்களெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சாதான் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த வேலையை முடிச்சு பாதியில தான் வேகமாக ஓடி வந்துச்சு, திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். ஏதோ இந்த அம்மா வந்துச்சு, ஏதோ பேசிச்சு, இந்த அம்மா பெரிய ஆளு நினைச்சு போதும் நினைக்க வேண்டாம். தயவு கூர்ந்து பணி சுமை காரணமாக மட்டுமே உங்களை விட்டு செல்கின்றேன். என்றைக்கும் அன்பான சகோதரியாக உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு போகாத அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்டவுடன் நல்லபடியா போயிடுவாங்கம்மா, பெண்கள் தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அனுமதி தந்த அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.